அரசாங்கம் தண்டிக்கப்பட வேண்டும். சிரியாவில் துணை தூதர தாக்குதல் உட்பட இஸ்ரேலின் கொடூர செயல்களுக்கு இந்த தாக்குதல் வெறும் ஒரு எச்சரிக்கை மட்டுமே என்று ஈரான் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் இந்த விவகாரத்தில் பதில் தாக்குதலுக்கு தயாராகாத வரையில் ஈரான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு முடிவெடுக்காது என்றே தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரோன்கள் மட்டுமன்றி இஸ்ரேலுக்குள் இருக்கும் இலக்குகளை குறிவைத்து ஈரான் பிளாஸ்டிக் ஏவுகணைகளையும் வீசியது. ஏப்ரல் 1 டமாஸ்கஸ் நகரில் அமைந்துள்ள ஈரான் துணை தூதரகம் மீதான ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடியாக ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் முன்னெடுத்துள்ளதாக ஈரானின் புரட்சிகர காவலர் அமைப்பு தெரிவித்திருந்தது. இது இஸ்ரேல் முன்னெடுத்திருந்த கொடூர நடவடிக்கைகளுக்கான பதிலடி மட்டுமே என்றும் IRGC அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளது. தாக்குதல் நடவடிக்கையானது உயர்மட்ட அமைப்புகளின் ஒப்புதல் பெற்ற பின்னரே முன்னெடுக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் தொடுக்கப்பட்ட சில நிமிடங்களிலே தீய அரசாங்கம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தமது சமூக ஊடக பக்கத்தில் ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி பதிவிட்டுள்ளார். டமாஸ்கஸ் நகரில் அமைந்துள்ள ஈரானிய துணை தூதரகம் மீது தாக்குதல் முன்னெடுத்தது இஸ்ரேல் என்றே பரவலாக பேசப்படுகிறது. இதனை அடுத்து ஒரு தாக்குதலுக்கு ஈரானின் தயாராக வருவதாக அமெரிக்கா முதல் முறையாக எச்சரிக்கை விடுத்தது. அது மட்டுமன்றி அவ்வாறான நடவடிக்கை மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்தது. மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றம். இஸ்ரேலிய எல்லைக்கு வெளியே 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இடைமறிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய இராணுவ வானொலி ஒன்று தெரிவித்துள்ளது. மேலும் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தின் உதவியுடன் இஸ்ரேலிய எல்லைக்கு வெளியே 100க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளது. இஸ்ரேலில் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் ஹைட்ஸ், நெவாடிம் மற்றும் ஈலாட் ஆகிய பகுதிகளில் வசிப்பவர்கள் அறிவிக்கும் வரை பாதுகாப்பு இடங்களுக்கு அருகில் இருக்குமாறு இராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நெவாடிம் என்பது இஸ்ரேலிய விமான தளத்தின் தளமாகும். டிமோனாவின் புறநகரில் இஸ்ரேலுக்கு அணு உலை உள்ளது. ஈலோட் என்பது இஸ்ரேலின் தெற்கு செங்கடல் துறைமுகமாகும். இது ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் மீண்டும் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளான பகுதியாகும். ஆளில்லா வான்வெளி விமானங்களை ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஈரானுடன் ஒருங்கிணைத்து இஸ்ரேலை நோக்கி ஏவியுள்ளதாகவும் அவை ஒரே நேரத்தில் இஸ்ரேலை அடையும் என்றும் பாதுகாப்பு நிறுவனமான ஆம்ரே கூறியுள்ளது. இதேவேளை இஸ்ரேலிய துறைமுகங்கள் தாக்குதலுக்கு சாத்தியமான இலக்குகளை மதிப்பிட்டுள்ள நிலையில் கப்பல் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலை குறிவைத்து ஈரானிய ஆளில்லா விமானம் தாக்கும் அச்சத்தின் மத்தியில் எகிப்தின் வான் பாதுகாப்பு எச்சரிக்கையுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எகிப்தின் இராணுவ ஜெனரல் கமாண்ட் நிலையமை கண்காணிக்கவும் நாட்டின் வான்வெளி தொடர்பாக தேவையான முடிவுகளை எடுக்கவும் ஒரு குழுவை அமைத்துள்ளதாக எகிப்திய இராணுவம் கூறியுள்ளது. இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்திய பின்னர் மேலும் உறுதியற்ற தன்மை மற்றும் பதற்றம் போன்ற காரணிகளிலிருந்து அப்பகுதியையும் மக்கள் பாதுகாப்பற்ற மிக கட்டுப்பாட்டை கடைபிடிக்குமாறு எகிப்திய வெளியுறவு அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது.